அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவினுடைய ராஜாவின் 4ஆம் வருஷத்துக்கு சரியான பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அரசாண்ட 1ஆம் வருஷத்தில் யூதாவின் ஜனம் அனைத்தையும் குறித்து எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை என்று இங்கே தொடங்குகிறதை பார்க்கிறோம். அவர் இந்த அதிகாரத்தை அவர் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த தீர்க்க தரிசனம் நான் உரைக்க தொடங்கி 23 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 23 ஆண்டுகளாக நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்து வருகிறேன் என்று சொல்லுகிறார். எரேமியா மொத்தம் 53 ஆண்டுகள் அவர் தீர்க்க தரிசனம் உரைத்ததாக கருதப்படுகிறது. கிமு 627 கிமு 574 வரையிலும் அவர் தீர்க்கதரிசியாக அவர் தீர்க்க தரிசனம் உரைத்ததாக கருதப்படுகிறது. இங்கே யோயாக்கீம் அவன் அரசாண்ட 4வது வருஷத்தில் என்று இங்கே தொடங்குகிறது. இதை தானியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவன் முதல் ஆண்டு 3வது ஆண்டு என்று குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இது பாபிலோனிய அரசு முறை கணக்காக கருதப்படுகிறது. பாபிலோனியர்கள் முதல் ஆட்சி ஆண்டு முடிந்த பின்னரும் அடுத்த ஆண்டையே முதல் ஆட்சி ஆண்டாக எண்ணுவர். முடிந்த ஆண்டை அவர்களது 1வது ஆண்டு என்று கருதுவர். ஆகவே இங்கே தானியேல் எழுதும் பொழுது அங்கே பாபிலோனியர்களுடைய அந்த அரசு முறை கணக்கின்படி 3வது ஆண்டிலே என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். யோயாக்கீம் ஆண்ட 3ஆம் வருஷத்தில் என்று தானியேல் குறிப்பிடுகிறார். இங்கே எரேமியாவின் புத்தகத்தில் யோயாக்கீம் ஆண்ட அந்த 4வது வருஷம் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த அதிகாரத்தில் எரேமியாவினுடைய முக்கியமான செய்தி என்ன, எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தினுடைய மைய செய்தி தான் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, 4ஆம் வசனத்திலிருந்து அவர் அங்கே 7ஆம் வசனம் வரையிலும் சொல்லுகிற காரியங்கள் அவர் சொல்லுகிறார், நீங்க ஆண்டவரிடம் திரும்புங்கள், அதாவது மனம் திரும்புங்கள், அப்பொழுது ஒருவேளை உங்கள் நாட்டிலேயே ஆண்டவர் இருக்க அனுமதிப்பார் என்பதுதான் அவருடைய மைய செய்தி. நீங்க மனம் திரும்பினீங்கன்னா நீங்க சிறையிருப்புக்கு போக மாட்டீங்க, இந்த தேசத்திலேயே ஆண்டவர் அமர பண்ணுவார் என்கிற காரியத்தை தான் அவர் தீர்க்க தரிசனமாக மைய செய்தியாக வைத்து வலியுறுத்தி வந்ததை நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தில் கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரர்களை ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தோம், நீங்கள் கேளாமலும் கேட்கும்படி உங்கள் செவியை சாயாமலும் போனீர்கள், அவர்களை கொண்டு அவர் உங்களில் அவனவன் தன் பொல்லாத வழியையும் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பையும் விட்டு திரும்பி கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த தேசத்தில் சதாகாலமும் குடியிருந்து அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் அவைகளுக்கு ஆராதனை செய்யாமலும் அவைகளை பணியாமலும் இருந்து நான் உங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உங்கள் கைகளின் செய்கைகளினால் எனக்கு கோபம் உண்டாக்காமலும் இருங்கென்று சொல்லி அனுப்பினேன். நீங்களோ உங்களுக்கு தீமையாக உங்கள் கைகளின் செய்கைகளாலே எனக்கு கோபமூட்டும்படிக்கு என் சொல்லை கேளாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளாமல் போனபடியினால் அப்படின்னு சொல்லி இந்த எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் முழுவதிலும் முக்கியமாக 18 தீர்க்க தரிசனங்களை எரேமியா குறிப்பிட்டிருக்கிறதை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். எரேமியாவினுடைய முக்கியமான 18 தீர்க்க தரிசனங்கள் இந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கிற காரியம் என்ன, எருசலேமினுடைய வீழ்ச்சி, அதாவது யூதாவின் தலைநகரமாகிய எருசலேம் அழிக்கப்பட்டுவிடும் என அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் இந்த சிங்காசனத்தில், தாவீதின் சிங்காசனத்தில் எப்படியும் ஒரு ராஜா வீற்றிருப்பார், இந்த தலைநகராகிய எருசலேமை யாரும் தொட முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனால் எரேமியா 1ஆம் அதிகாரம் 14 16 வரையிலும், 4ஆம் அதிகாரத்தில் 5 9 வரையிலும், 5ஆம் அதிகாரத்தில் 15 17 வரையிலும், 6ஆம் அதிகாரத்தில் 1 6 வரையிலும் எருசலேமினுடைய வீழ்ச்சியை குறித்து எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அதே போல இந்த தேவாலயமும் அழிக்கப்பட்டுவிடும். அவர்களுடைய நம்பிக்கை என்ன, இது ஆண்டவருக்காக சாலமோனால கட்டப்பட்ட ஆலயம், ஆண்டவர் தங்கி வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயம், இந்த ஆலயத்தை போய் ஆண்டவர் அழிப்பாரோ அப்படிங்கிற காரியங்கள் இருந்த நாட்களில்
எரேமியாவின் மூலமாக தேவாலயத்தினுடைய அழிவும் சொல்லப்படுகிறது. எரேமியா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையிலும் 26ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வரையிலும் இந்த காரியங்களை குறித்து எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அதே போல யோயாக்கீம் அரசரினுடைய புலம்பல் அற்ற ஒரு அடக்கம். அவன் புஸ்தக சுருள கத்தினால வெட்டி தீயில போட்டு கொளுத்திட்டான். அவன் மரித்த போது அவனுக்காக தேசத்துல யாருமே புலம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அடக்கம் நடத்தப்படும் என்று சொல்லி அங்கே எரேமியா 36ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரையிலும் இது சொல்லப்படுகிறது. அதே போல யோயாக்கீன் சந்ததி அரியணை ஏறாம போயிடும் அப்படிங்கிற காரியம், அவனுடைய வித்துல ஒருவனுமே ஆளப்போவதில்லை என்கிற காரியங்கள், அது அப்படியே கிறிஸ்துவினுடைய வருகை வரையிலும் அவருடைய பிறப்பின் வரையிலும் அது அப்படியே நிறைவேறினதை பார்க்க முடிகிறது. அதாவது யோயாக்கீன் வம்சத்தில் மேசியா வெளிப்படலை, கிறிஸ்து வெளிப்படலை. மரியாள் தாவீதினுடைய இன்னொரு மகனான நாத்தானின் மூலமாக வந்த ஏலியினுடைய மகளாகிய மரியாளின் மூலமாகத்தான் கிறிஸ்து வெளிப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அதே போல பாபிலோனில் இருந்த 2 பொய் தீர்க்கதரிசிகளினுடைய மரணத்தை குறிப்பிடுகிறார். எருசலேமில் இருந்த பொய் தீர்க்கதரிசியினுடைய மரணம் 28ஆம் அதிகாரம் 13லிருந்து 17 வரையிலும் அவர் அதை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். செரையாவின் சிறையிருப்ப கடைசி அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்தில் 51ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார். பாபிலோனுக்கு எதிராக அணிதிரண்ட யூதா எகிப்தினுடைய கூட்டணியானது கட்டாயம் தோல்வியை சந்தித்துவிடும் என்று சொல்லி 37ஆம் அதிகாரம் 5லிருந்து 10 வரையிலும் அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அதே போல கர்கிமிஸில் பாபிலோனுக்கு முன் எகிப்து தோற்று போகும் என்பதை 46ஆவது அதிகாரம் 1லிருந்து 12 வரையிலும் அங்கே அவர் அந்த யுத்தத்தை குறித்த ரிசல்ட்டை அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அதே போல எகிப்தை பாபிலோன் கைப்பற்றிவிடும் என்பதை 43ஆவது அதிகாரம் 9லிருந்து 13 வரையிலும் அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த அதிகாரத்தில் யூதா 70 ஆண்டுகள் சிறையிருப்புக்கு கடந்து சென்றுவிடும். அதற்கு பின்பாக 70வது ஆண்டுகளுக்கு பின்பாக 27 அதிகாரத்தை 19லிருந்து 22 வரை 30ஆம் அதிகாரம் 3, 10, 11 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரையிலும் 70 ஆண்டுகளுக்கு பின்பானது பாபிலோனிலிருந்து யூத ஜனங்கள் திரும்பி வருவார்கள் என்கிற தீர்க்க தரிசனத்தை குறிக்கிறார். அந்த 70 ஆண்டுகளுக்கு பின் பாபிலோன் தோல்வி உறும் என்பதை 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலையும் 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலையும் அவர் குறிப்பிடுகிறார். சிதேக்கியாவின் சிறையிருப்பை 21ஆம் அதிகாரம் 3லிருந்து 7 வரையிலும் அவர் குறிப்பிடுகிறார். பாபிலோனின் சிறையில் சென்ற மக்களுக்கு ஆண்டவர் பராமரிப்பை தருவார் என்று சொல்லிதான் அந்த அத்திப்பழ கூடையை குறித்து 24ஆம் அதிகாரம் 1லிருந்து 7 வரையிலும் நம்ம பார்த்தோம். அதே போல இஸ்ரவேலர்களானவர்கள் இறுதியாக கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்பதை 30ஆவது அதிகாரத்திலையும் இஸ்ரவேலர்கள் இறுதியில் தேசத்தில் அவர்கள் வாழுவார்கள் என்கிற காரியத்தோடு கூட 1000 வருட அரசாட்சியில் அவர்கள் எல்லாரும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்கிறத 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 21 வரையிலும் 31ஆவது அதிகாரம் 38, 39 வசனங்களிலும் 33ஆவது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும் இஸ்ரவேலர்கள் திரும்ப கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்கிற தீர்க்க தரிசனங்கள் அடங்கிய ஒரு புத்தகத்தை தான் எரேமியா எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. தலைநகரின் அழிவு, தேவாலயத்தின் அழிவு, ராஜாக்களினுடைய அழிவு, ராஜாக்களினுடைய புலம்பலற்ற மரண அடக்கங்கள், ராஜாக்கள் அங்கே சிறைபிடிக்கப்பட்டு செல்லுகிற காரியங்கள், அவர்களுடைய சந்ததி அரியணை ஏறாம பாவத்தின் நிமித்தமாக போகிற காரியங்கள், அங்கே பொய் தீர்க்கதரிசிகளினுடைய மரணங்கள், அங்கே 70 ஆண்டுகள் சிறையிருப்பினுடைய காலங்கள் துல்லியமாக சொல்லப்படுகிறது. 70 ஆண்டுகளுக்கு பின்பாக பாபிலோனுடைய வீழ்ச்சி, அதற்கு பின்பாக திரும்பி வருதல், 1000 வருட அரசாட்சியில் அவர்கள் இந்த பூமியிலேயே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஆட்சியின் கீழாக இருந்து உலகம் முழுவதையும் ஆளுகிற ஒரு காரியம் நடக்கும் என்கிற தீர்க்க தரிசனங்கள் அடங்கிய புத்தகத்தை தான் எரேமியா எழுதியிருக்கிறார். அவருடைய மைய செய்தி, மனம் திரும்புங்கள், ஒருவேளை உங்கள் நாட்டிலேயே இருக்க அனுமதிப்பார் என்பதே. இந்த நாட்களிலும்
நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சொற்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தோம் என்று சொன்னால் அவருடைய பரிபூரண சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறக்கூடியதாக இருக்கும். நம்ம அவர் சொல்லியும் கேட்காம கீழ்ப்படியாமல் இருந்தோன்னு சொன்னால் அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்ம சிறையிருப்புக்குள்ளே அனுப்பித்தான் நம்மளை முழு இருதயத்தோடு கூட அவரை பின்பற்றுகிறவர்களாக மாற்ற முடியும். முழு இருதயத்தோட, முழு மனதோட, முழு பலத்தோட, முழு காரியத்தோடு அவரிடத்துல அன்பு கூறணும்னு சொன்னால் நம்ம முதல்லையே அவருடைய சத்தத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் சிறையிருப்புகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். ஆனால் இந்த கடைசி நாட்களில் அவருடைய அந்த கோபாக்கினிலிருந்து தப்பிக்கொள்ளணும்னு சொன்னால் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச நாளிலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்கிற செய்தித்தான் இன்றைக்கு நமக்கு நேராக வைக்கப்படுகிறது. இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டோம் என்று சொன்னால் அந்த இரண்டாம் வருகையில் நடக்கக்கூடிய அழிவுகளுக்கு நாம் தப்பிக்கொள்ள முடியும். குமாரன் கோபம் கொள்ளாமல் வழியில் நம்ம அழியாமல் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யும்படியாக அந்த பற்றி எரிகிற அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று சொல்லப்படுகிறத அந்த கோபத்தின் அந்த தண்டனையிலிருந்து நாம் தப்பிக்கொள்ள முடியும். அதற்காக ஒவ்வொரு நாளும் வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல கனிகொடான் மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம்.